கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த யெகோவா ஈரே சேனலை பார்க்கிற அருமையான தன்னுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மளோட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், அதில் 22ஆம் வசனத்தோட வாசிப்போம். நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம் என்றான். ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அறியாததை அப்படின்னு சொல்றோம். ஆமே, வாதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தின் வார்த்தை தேவனாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் அறியாததை இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. நம்ம ஒருவேளை அறிஞ்சிருக்கலாம், ஒருவேளை அந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் ஒருவேளை இயேசுன்னு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாம இருக்கும். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ அறியாம இருக்கலாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அறியாததை ஆமை உங்களை அறிந்திருக்கிற தேவன், உங்கள் தாயின் கருவிலே உருவாதற்கு முன்பே தெரிந்து கொண்ட தேவன். எத்தனை பேர் இயேசுவை நீங்க அறியாம இருக்கு. இந்த இயேசுவை உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்வார்களானா உங்க வாழ்க்கையில முதலாவது வருகிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிம்மதியை தேவன் உங்களுக்கு தருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக ஆவலோடு கூட உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க அதை என்ன பண்ணணும், இந்த இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது வேதாகமத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, இந்த வேத சத்தியத்தை நீங்கள் வாங்கி, புதிய ஏற்பாடு என்ற புஸ்தகத்தை நீ வாங்கி படிக்கும் பொழுது, துண்டு பிரதியை கொடுப்பாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்க படிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாரங்களும், எல்லா வேதனைகளும் உங்களை விட்டு எடுத்துவிட்டு போகும். இங்க எழுதப்பட்டிருக்கிறது என்ன பண்ண, அறியாததை நீங்க என்ன பண்ண, இயேசுவை அறியாம இருக்கிறாங்க. ஆனாலும் ஒருவேளை இயேசுவை அறிஞ்சும் அவர் அறியாம இருக்கிறீங்களா, அவரை முழுமையை அறிந்து கொள்ளுங்க. இயேசு எப்படிப்பட்டவரே என்று பார்க்க ஒரு காட்டுத்தீ மரத்துல வேகமாய் ஓடி அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அருமையான தேவனுடைய மனுஷன். நாங்க தெரிஞ்சு கூட ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், ஏமா எப்பவுமே கவலையா இருக்கீங்க, எவ்வளோமா கண்ணீரோடு இருக்கிறீங்க, எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது, ஏமா அப்படி கவலை போறீங்க அப்படின்னா, அந்த அம்மா சொல்லுது, எனக்கு நிம்மதியே இல்லைம்மா, நிம்மதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவாருமா. இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்னா, அவன் எந்த மதத்தை ஆண்டு உண்டு பண்ண வரும், மனுஷனுக்கு வழியாக ஒளியாக தன் ஜீவனையே கொடுக்க வந்த ஆண்டவராக இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லும் பொழுது, சரிங்க, இந்த இயேசுவை என் உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நம்ம தங்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாத இந்த இயேசுவை அறிந்து கொள்ளும்படி ஒரு வாய்ப்பு இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பனாக, உங்களுக்கு தாயாக, நல்ல ஒரு அண்ணனாக உங்களை கைட் பண்ணி, உங்களை கைப்பிடித்து வழிநடத்துகிற பரிசுத்தமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். அப்போ நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, நான் ஒரு அறியாமல் இருந்தேன், ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேன். அவரை தான் என்னை தெரிந்து கொண்டா. இன்னைக்கு அவருக்காக இந்த குடும்பத்தை, வாழ்க்கையை சரித்து அவர் ஒப்பு கொடுத்து இயேசுக்காக நாங்கள் வாழும்படி ஒரு பாக்கியத்தை, ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த அடிமைக்கு தேவன் தந்தார். நிச்சயமாய் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக வாழுங்க. உலகத்துக்காக வாழ்ந்து போகாதபடிக்கு இயேசுவை நீ உறுதியாக பிடித்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உறுதியாக நிற்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இது எழுதப்பட்டிருக்கிறது, அறிந்திருக்கிறாங்க தொழுது ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. ரட்சிப்பு யாருங்க? ரட்சிக்கிறது யாருங்க? ஒரு மனுஷனை விடுதலையாக்குறது யாருங்க? இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்க முடியும். ஆமா, நிருபச்சினாலும் என்ன செஞ்சாலும் விளைய செய்கிற தேவனாகிய கர்த்தர். என்னதான் விதைய போட்டாலும் மழையை பெஞ்ச அது இருந்தால் தான் அந்த பயிர் என்ன முளைச்சி நல்ல விளைச்சலை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல விளையின் பலனை நீங்கள் ஆஸ்வதிக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை விளைந்திருக்க வேண்டுமா? செழித்திருக்க வேண்டுமா? பாவ மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமா? இயேசு உங்களுக்கு தருகிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இயேசுவே உங்களுக்கு வழியாக, இந்த நாளிலே எப்படி இருக்கார்? இயேசு உங்களுக்கு வழியாக, சத்தியமாக, ஜீவனுமாக இருக்கிற தேவன். உங்களுக்கு ஜீவனை தருகிறவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமாக இயேசு உங்களை விடுதலையாக்கும்படி விரும்புகிறார். ஒருவேளை விடுதலையாமல் இருக்கிறீங்களா? இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஏசப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, எனக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு சொல்லுங்க. உங்க பாவத்தை அறிக்கை பண்ணுங்க. ஏசப்பா நிச்சயமா இந்த காலை வேளையிலே உங்களுக்கு விடுதலை கொடுத்து, ஒரு ரட்சிப்பை கொடுத்து உங்களை வழிநடத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம், அறியாததை நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். எங்களை ரட்சித்தீரே. உடைய பிள்ளைகளை இன்னும் ரட்சிக்கப்படாத எத்தனையோ ஜனங்கள் இருப்பார்களால் எங்கள் குடும்பத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய அன்பு அவர்களை குடும்பத்துக்குள்ளே ஊடுருவி பாய்வதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை உடைய பிள்ளைகள் ருசிக்கட்டும். உடைய ஆசீர்வாதத்தை ருசிக்கட்டும். அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.